நெருப்பிலே அது எரிந்து ஒழியும். இப்ப நாமா கலந்து விட்டது. யகரமாகிய உயிர் அபயகரத்தால் தடுத்தாற் கொள்ளப்படும். அபயகரம் என்பது வீசிய கரம். இனி வகரமாகிய அருளை வரதகரத்திலே பெற்று, இதுதான் வரத ஹஸ்தம்னு பேர், வரம் கொடுக்கிற ஹஸ்தம். இனி சிகரமாகிய சிவத்தோடு துடி கரத்திலே ஆனந்தத்து அழுத்தும். அப்ப சி என்பது உடுக்கை ஏந்திய கை, வா என்பது வீசிய கரம், யா என்பது அபயகரம், நாய் என்பது நெருப்பேந்திய கரம், மா என்பது ஊன்றிய பால். இது உண்மை விளக்கம் படித்தவர்களுக்கு நன்கு தெரியும். இப்படியாக இதில் நம்முடைய பெருமானுடைய உருவத்திலே சகல திருமேனியிலே, சகலம்னா உருவம்னு அர்த்தங்க. சகலம் என்ற வட சொல்லுக்கு என்ன பொருள்? உருவம். அந்த உருவத் திருமேனியில் நினைக்க வேண்டும். இனி நிற்கள சகலம், நிற்களம், நிற்கள சகலம், சகலம். நிற்களம்னா அருவம், நிற்கள சகலம் அருவுருவம், சதாசிவம். சகலம்னா உருவம். இப்ப பெருமானுடைய உருவம் எந்த வடிவத்தில் இருக்கிறது? அஞ்செழுத்து வடிவம். இதுதான் நமக்கு அறங்குரு அஞ்செழுத்தால் அமைந்ததை அறிந்திட்டே ஆன்மாவாகிய நீ என்ன செய்ய வேண்டும்? பெருமானுடைய திருவுருவம் அஞ்செழுத்தால் அமைந்ததை நீ அறிய வேண்டும். இனி நிற்கள சகலமாகிய சதாசிவம் புத்தத்தில் 5 முகங்களான ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜானம் ஆகிய அந்த சிவலிங்கத்தில இந்த நிலை இருப்பதை பார்க்க வேண்டும். அதுல கீழே இருக்குது பாருங்க, தாமரை பீடம்னு பேர். அதுக்கு மேல அந்த ஆவுடை பகுதியில நடுவால இருக்கிறது கண்டம் என்று பெயர். ஆமா, கண்டம். இது ரொம்ப நல்ல பகுதிங்க. சிவலிங்க திருமேனியில வரக்கூடிய நிலைப்பாட்டில அது எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய பெரியவர்கள் மிக தெளிவா திருமுறைகள்ல நமக்கு காட்டி இருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற பகுதி இருக்குது பாருங்க, இந்த பகுதி கீழே, இந்த பேனா காட்ட பாருங்க, இந்த பகுதி தான் பதுமம். அதுக்கு மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது, நடுவால் இருக்கிறது கண்டம், மேல் இருக்கிறது மேல் பதுமம், அதுக்கு மேல நாளம், அதுக்கு மேல சிவலிங்கம். இதை பாதம், பொய்யம், இருதயம், முகம், சிரசு என்பது அமைந்திருப்பதாக காட்டி தூல அஞ்செழுத்தால் அமைந்திருக்கும். தூல அஞ்செழுத்து எது என்பது நமசிவாய. இது பஞ்சபிரம மந்திரமும் இருதயம், சிரசு முதலாக சொல்லக்கூடிய ஷடங்க மந்திரமுமாக தோற்றமுறை ஒடுக்கமுறையில திருவைத்தெழுத்து. இப்படி உருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி ரெண்டும் அஞ்செழுத்தால் அமைந்திருக்கிறது என்பதை குருவருளால் தெரிய வேண்டும். இதுதான் திருவிளங்க தேசிகருடைய உரை. இப்ப அருவமாகிய நிற்கள திருமேனி, இப்ப நம்ம எது பார்த்துட்டோம்? சகலம் உருவம், நிற்கள சகலம் அருவுருவம், நிற்களம் அருவம். தமிழ்ல அருவம், அருவுருவம், உருவம். வடமொழியில அருவம் நிற்களம், உருவம் நிற்கள சகலம், அருவுருவம், உருவம் சகலம். இப்ப நாம சகல திருமேனியில நடராஜாவில 5 எழுத்து பார்த்தோம். அருவுருவ சிவலிங்கத்துல கீழே இருந்து ஈசானம், தத்துருணாங்கோரம், வாமதேவம்,
என்ற முறையில நமக்கு பதுமம், கண்டம், மேற்பதுமம், நாளம், லிங்கம் என்று நாம் பார்த்து விட்டோம். இனி நிற்களத்தில ஊமை எழுத்து என்று சொல்லக்கூடிய பிரணவமாகிய ஓசைதரா அஞ்செழுத்து, அது ஓசைதரா அஞ்செழுத்து ஊமை எழுத்து என்று சொன்னார்கள். இதெல்லாம் ஓசை தருவது, அது ஓசை தராது. அப்ப இந்த 2வது வரியில ஆரன் உரு அஞ்செழுத்தால் அமைந்து அறிதல். இனி அடுத்த வரைக்கும் போனீங்கன்னா, அஞ்செழுத்தால் அங்க கரன்யாசம் பண்ணுதல். இது நல்ல பகுதிங்க. அதாவது அங்கம்னா உடம்பு, கரம்னா கை. இதுக்கு சகலீகரணம் என்று பெயர். வடமொழியில சொல்லுவார்கள், தமிழ்ல நியாசம். அது தினமும் நமக்கு தெரிஞ்சு ராஜ ஐயா, அடியேன், இன்னும் சில பேர் பாலாஜி ஐயா அவர்களும் செய்யக்கூடியவர்கள் தான். கையில வைத்துக் கொண்டு அதை செய்வார்கள். அப்படி பண்ணுகிற பொழுது பூமியில நிலத்தை சுத்தி பண்ண வேண்டும். பிறகு கணபதியை வணங்க வேண்டும். பிறகு குருவை வணங்க வேண்டும். பிறகு நீரை பாரிடை நைரடை நான்காய் நின்றாய் போற்றி என்றே அந்த நீருக்குள்ள 4 வகையாக இருக்கிறான் என்பதை உணர வேண்டும். பிறகு தர்ப்பணம், ஆசமனம், தான சுத்தி, விபூதி சுத்தி, விபூதி ஸ்தானம், மந்திரஸ்தானம், அதுக்கு மேல ஆசமஸ்தானம், ஸ்நானம், மந்திரோபாவனை. இதையெல்லாம் நாம் சிறிது சிறிதாக எண்ண வேண்டும். பிறகு மாயா சம்பந்தமுடைய இந்த தூல சரீரம் நமக்கு நீங்கிவிட்டது என்று உள்ளத்தால பாவித்து இந்த உடம்பு முழுவதும் சிவமாக உள்ளது என்று போற்ற வேண்டும். இது சந்தியாவந்தனம் செய்பவர்கள் குரு உபதேசத்துல தினமும் செய்வார்கள். இப்படி இந்த சிவோகம்பாவனையில சகலீகரணம் தான் மிகவும் முதன்மையாக இருப்பது. ஏனைய மந்திர கிரியைகளுக்கெல்லாம் இது ஆரம்பமாக இருக்கிறது. அது பஞ்ச பிரம்ம மந்திரம், ஷடங்க மந்திரம் பாவித்து அது செய்யலாம். அல்லது அஞ்செழுத்தால் அங்கன்யாசம், கரன்யாசம் செய்யலாம். ஆனா அருணந்தி சிவாச்சாரியார் ஷடங்க மந்திரம் பிறகு பஞ்சபிரம மந்திரத்துல செய்யாம அஞ்செழுத்தால் அங்கன் கரன்யாசம் பண்ணின்னு காட்டுகிறார் இல்லையா? அப்போ அந்த மந்திரத்துல ஈசானம், தத்புரணம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜானம், இது பஞ்ச பிரம்ம மந்திரம். இனி இருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அத்திரம், இந்த 6 ஷடங்க மந்திரம். இந்த 6 5 சேர்த்தா சம்ஹிதா மந்திரம். ஒளிவில் அது நம்முடைய திருவிழக்கைய சங்கீதா மந்திரம் எழுதுறார். இது ஒடுக்கம் விரிவு முறையில் அமைந்தது. அதிதூல திருவைந்தெழுத்து. அதிதூல திருவைந்தெழுத்தாவது அஞ்செழுத்துல சொல்லக்கூடிய நிலைகள்ல நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ, சி என்ற முறைகளுக்கு ஏற்ப அஞ்செழுத்தால் அங்கன்யாசம் பண்ணி, இனி ஆன்மாவில் அஞ்செழுத்தால் இதயத்தில் நச்சித்து. அப்ப என்ன பண்ணணும்? இந்த மந்திரோபாவனைன்னு பேர். கிரியெல்லாம் செய்து இந்த உடம்பெல்லாம் மாயையில இருந்து நீங்க பெற்றதாக கருதி ஆன்மா இப்ப சிவத்தோடு ஒன்றி இருக்கிறது என்று சிந்தித்து அந்த அஞ்செழுத்துல நம்முடைய இருதயத்துல ஒரு தாமரை இருப்பதாக எண்ணி, இப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு தாமரை பூ நினைச்சுங்க. சிவனை உருவ மூர்த்தியாகவும் உருவா அருவ மூர்த்தியாகவும் உள்ள எழுந்தருள செய்ய வேண்டும். செய்து அது அருமையா அப்பர் சாமி தேவாரம் காட்டுது.
உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியினில் உருவெழுதி உயிராவணம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி ஐராவணம் ஏறாதே ஆண் ஏறி ஏறி அமரல் நாடாளாதே ஆரூராண்ட ஐராவணமே என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதார் என்ற ஒரு நிலை. ஆரம்பத்தில் இருக்கிறவங்க சிரமப்பட வேண்டியதில்லை, ரொம்ப எளிமையான பூசனை. இனி என்ன காட்டினான்? அஞ்செடுத்தால் குண்டலியில் அனலை ஓம்பி. அப்ப உண்டிதானத்துக்குள்ள திருவருள் சக்திய அப்படியே பிராணாயாமம் செய்து ரேசகம் பிறகு பூரகம் என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த மூச்சு பயிற்சி செய்யணும். அங்க அனல் பிரகாசம் செய்து மேல செல்ல செல்ல அதை எழுப்பி உள்ள உத்தித்தானத்துல நிறுத்த வைக்கணும். அதன் பிறகு அனைவரிய கோதட்டம் அனைத்து கருவிகரணங்களினாலே தொழிலாற்றல் அன்றி அடைதற்கரிய இந்த புருவ நடு அதுல திருவருட்சக்தியை நிறுத்த வேண்டும். பிராணாயாமத்துல கும்பகம் சுழுமுனை வழியா திருவருட்சக்தி விந்துதானமாகிய புருவ நடுவுல எடுத்து நிறுத்தி அங்க வேள்விடப்ப செய்ய வேண்டும். அதன் பிறகு அருளின்படி நின்று அங்க புருவ நடுவல் நடுத்துல திருவருட்சக்தி வழியாக நிற்க வேண்டும். திருவருள் சிவசக்தியில அங்க தியானம் செய்ய வேண்டும். அந்த இடத்துல போய் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க அந்த திருவைந்தெழுத்தை முறைப்படி ஜெபம் செய்ய வேண்டும். இங்க விதிப்படி என்பது எது என்றால் குரு உபதேசித்த முறைப்படி. ரொம்ப முக்கியம். அதுல தீக்கைய நமக்கு 4 வகையா பிரிச்சாங்க. சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சாரிய திருமுழுக்கு. சமய தீக்கை என்பது மந்திர அதிகாரம் பெறுதல். அதற்கு மேல போனீங்கன்னா விசேட தீக்கை. அதிலே முதல்ல சொல்லப்படுவது சரியை, அது சமய தீக்கை. அதற்கு மேல போனா விசேட தீக்கை, அது அர்ச்சனாதிகாரம். அதற்கு மேல நிர்வாண தீக்கை. இந்த நிர்வாண தீக்கைங்கிறது போய் வாங்கறது இல்லைங்க, நாம அடையக்கூடியது. நாவும் மாவும் கலன்பது சமய தீக்கையில. நமசிவாய என்பதுல முதல்ல சமய தீக்கை. பிறகு விசேட தீக்கை என்பது சிவாய நம. இப்ப சி முதல்ல வந்துருச்சு, நாமா கடைசியில போயிடுச்சு. நாமா என்பது உலகியல் இன்பங்கள் ஒழிய வேண்டும். அப்படி ஒழிந்த பிறகு நிர்வாணம். நிர்வாணம்னா பாடை இல்லாமல் இருத்தல் நிர்வாணம் இல்லைங்களா? அது மாதிரி பற்றில்லாமல் இருத்தல். என்ன இல்லாமல் இருத்தல்? ஆமா, உலக பொருள்கள் மேல இருக்க வேண்டும். ஏன் பற்றில்லாமல் இருக்க வேண்டும்? அதன் நிலையாமை கருதி. எப்படி கொடுத்தாங்க பாருங்க. இது ரொம்ப அழுத்தமா நம்ம நூல்கள்ல சொல்லப்படுகிறது. எனவே அதன் நிலை கருதி, அது நிலையாத அற்ற பொருள். எனவே நாம் அதன் மேல என்ன வைக்கக்கூடாது? விருப்பம் வைக்கக்கூடாது. பற்றின்மை கருதி. பிறகு குருநாதர் சொன்ன அஞ்செழுத்து மந்திரம் அத விதிப்படி சொல்ல வேண்டும். அதுல தூல அஞ்செழுத்து நமச்சிவாய,
அதற்கு மேல சொல்லப்படுவது அதான் நமசிவாய. அதற்கப்புறமா சொல்லப்படுவது சிவாய நம. அதன் பிறகு சொல்லுவது சிவாய நம. அதன் பிறகு சொல்வது சிவய சிவ. அதன் பிறகு சொல்வது சிவ. அதுக்கு மேல சி. இதெல்லாம் குருநாதர் நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்ப கொடுப்பார். இப்ப நான் கொஞ்சம் அவசரமா எடுத்த உடனே சிக்கு போயிட முடியாது. இது ஏதோ பள்ளிக்கூடத்துல பாஸ் பண்ற விஷயம் அல்லங்க. உள்ளத்துக்குள்ள பக்குவம் வருது. என்னை பொறுத்த மட்டில் சமயமும் விசேடமும் வாங்கி 3வது தீக்கு உள்ளத்துல வரணும். சில பேர் அது 3வது வாங்கறது 4வது கடையில போய் வாங்குற பொருளா? இதையெல்லாம் இதுல தெளிவா காட்டுகிறார். அதன் பிறகுதான் அருக்கன் அணை அருவம் போன்று ஆன்மாவில் அரண். அப்ப திருவஞ்செடுத்த வேள்வியாக முறையில் யோக முறையில் நமக்கு காட்டி அதுல சிவம் பிரகாசிக்கிற நிலையை காட்டினார். இப்படியாக செய்யக்கூடிய அனுபவ உணர்ச்சி நமக்குள்ளேயே செய்ய வரும். இப்படி செய்ய வேண்டிய அந்த முறையை சந்தியாவந்தன கிரியையை பாவனா நிட்டையாக அனுஷ்டித்து ஞான நிட்டை அது கைவர முத்தி செய்வதற்கு சாதனமாயிற்று என்று ரொம்ப நல்ல பாடல். இது நூலை வைத்துக் கொண்டு ஒரு பாடலை சிறிது சிறிதா ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு உள்ள வாங்கி கொண்டு தீக்கை பெற வேண்டும். இது ஒரு எனக்கு பட்ட அளவில உரைநூலையும் மூலங்களையும் வைத்துக் கொண்டு நான் செய்கிற பூஜை செய்த உதவியால இதை உங்களுக்கு சொல்ல முடியுதே தவிர நான் சமயம் விசேடம் செய்யாம இதை சொல்ல முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இனி அதுக்கு மேல சந்தியாவந்தனம் ஒரு வழிபாடு. சந்தி வழிபாடுன்னு பேர். காலை நேரம் மாலை நேரம் உடம்புல குடித்து திருநீர் பூசி அஞ்செழுத்து செய்யக்கூடிய வழிபாடு. அது முதல்ல காலையில அல்லது மாலையில இந்த வழிபாடு செய்வது குளிக்க வேண்டும். அதாவது நல்ல குளிர்ந்த நீர்ல உடம்பு முழுவதும் குளிக்க வேண்டும். பிறகு நல்ல அவங்க எழுதல் அப்படியே சொல்ற பாருங்க, உலர்ந்த ஆடையால் ஈரத்தை புரட்ட வேண்டும். பிறகு வாய்ப்பு இருந்தால் பட்டு துணி சொல்லுகிறார்கள், அல்லது தோய்த்த உலர்ந்த ஆடை அதை உடம்புல கட்ட வேணும். ஒரு ஆடை மேலாடை என்று சொல்லுகிறார்கள். பிறகு அந்த சந்தியாமந்திரம் அனுஷ்டானம் செய்வதற்கு நீர் கொண்டு வர வேண்டும். இதுதான் தண்ணி எடுத்துட்டு வர முறை. ஒரு சமயம் நோயாளராக இருந்தால் அவங்கள விதிவிலக்கு கொடுக்குறாங்க. கண்டம் தொப்புள் காலளவுக்கு வெந்நீரால அப்படி ஸ்நானம் செய்தாலே போதும். தலைவலைக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இயலாமல் சில பேர் இருப்பார்கள். அவர்கள் திருநீற்றால மனதால திருநீற்று குளியல் பேர் அதால செய்ய வேண்டும். இதையெல்லாம் சிந்தித்த நோய் ஞாபகம் இருக்காது. பிறகு இந்த குளியல்ல என்னென்ன தூய்மையாகும்? புறந்தூய்மை நீரால் அமையும். அது மாதிரி உடம்பு சுத்தியாகும், மனம் சுத்தியாகும். அப்பொழுது 2 தூய்மையாக உள்ளத்துக்குள்ளே எண்ணுகிற எண்ணம் தூய்மையாகும். வடமொழியில் என்ன சொல்லுகிறார்கள்? ஸ்நானத்தால், ஸ்நானம்னா குளிக்கிறது,
ஸ்நானத்தால் தேக சுத்தியாக மனோ சுத்தி வலுவேற தியானம் சித்திக்கும். இதுக்கு என்ன காசு பணமா கொடுக்குறீங்க? ஆனா தினமும் செய்யற அறிவு நமக்கு வருவது ரொம்ப கஷ்டம். தினமும் செய்ய வெளியில போனாலும் கடைக்கு போய் சாப்பிடுறோமா இல்லையா? காசு கொடுத்தாவது கழிவறைக்கு போறோமா இல்லையா? அது மாதிரி அங்கங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உள்ளபடியே இதெல்லாம் படிக்கிற பொழுது எங்கேயும் போகாமல் ஏதோ கொஞ்சம் உணவுக்கு நிரந்தரமா செய்துவிட்டு காலை மாலை இந்த திருவருளையே சிந்தித்து உலக விஷயங்கள்ல போகாம இந்த நல்ல ஞான நூல்களை கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை கணிப்பக்கூடிய ஒரு சூழல் தான் மிகப்பெரிய. எனக்கு தெரிஞ்சு உங்களை யார் யாருக்கு அது கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஆனா நான் அறிந்த அளவில ராஜ ஐயாவுக்கு கொஞ்சம் வாய்க்க பெற்று இருக்கிறேன். நான் தெரிந்த அளவுல மற்றவர்களை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் அதை கடைபிடிக்கணும்னு எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்னும் அந்த வினை வரல. ஆனால் இந்த விவரம் எல்லாம் தெரியும். இன்னும் எனக்கு சில படிகளை சுவாமி கொடுத்திருக்கிறார் போல இருக்கிறது. இப்படி இதை பண்ணணும். பிறகு அந்த ஆடைகளை கட்டணும். அப்படி ஆடைகளை கட்டுவதால் அந்த ஆபரண சக்தி வெளியிலே இருக்கக்கூடிய அந்த சக்தியோடு நிலை மாறாமல் ஒரு நிலையாக நிற்கும். ஒரு சந்தேகம் வரும், ஏஞ்சாமி ஆடை இல்லாமையே கட்டலாம் இல்லைன்னு. சில பேருக்கு அது வரலாம். அது என்ன கருதியோ அந்த பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது பட்டாடையோ அல்லது பட்டுக்கரை வேட்டியோ இதெல்லாம் கட்டி பிறகு அதை நல்ல ஆடையா கட்டி உடம்புல நீ அணிந்து கொண்டு சந்தியாவதனம் செய்தால் ஆகரண சக்தின்னு நீ பண்ணதால உடம்புக்குள்ள சக்தி வரும். இந்த வெளியில சில தேவையில்லாத சக்தி இருக்கும். இந்த சக்தி அந்த சக்தியை சேராமல் உன்னுடைய உள்ளம் ஒருதலையாக நிற்கும். இதெல்லாம் செய்து பார்த்தால்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சதே நல்ல மினிஸ்டர் ஒயிட் போட்டு போன ஒரு கத்து இருக்கிற மாதிரி உணரலாம் இல்லையா? ஒரு கத்து கிடையாதுங்க இல்லையா? ஒரு நல்ல கந்தைய துவைச்சு அப்பர் சுவாமி மாதிரி இடுப்புல கட்டுனா வருகிற ஒரு மரியாதைக்கு மேல என்ன மரியாதை? ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணி. இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு எத்தனை தரம் செய்வது? ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணி. ஒரு 45 50க்கு மேல இந்த வந்துடணும். 60ல கழட்டணும். அடுத்த ஸ்டேஷன் நாம அந்த ஜென்மத்துல நடைபயலணும். என்ன எல்லாம் கொடுத்துட்டு சிவமே சிந்திக்கணும். ஆமா, அப்பத்தான் பேருந்து பெற முடியும். மறுபடியும் சாவி இடுப்புல சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஜென்மந்தான் இல்லையா? அந்தந்த ஸ்டேஜ்ல தள்ளணும். இனி இந்த ஆடை வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில பேர் என்ன சொல்லுகிறாங்க, மர உரி அணியலாம், மான் தோல் அணியலாம், ஆமா புலித்தோல். இதெல்லாம் ஏதோ ஒரு மனம் ஒன்றுபடுவதற்கு ஒரு சிறப்புன்னு சொல்லுகிறார். ஆனா இதெல்லாம் நம்ம இருந்து பார்த்தது இல்லை. என் ஆசிரியர்கள் நானும் சரி தர்ப்பப்பாயில உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது வாய்ப்பு அமைகிறது. ஆடை அமைந்தது பிறகு விபூதி ஸ்தானம், அடுத்து உத்தராக்க வடம், திருநீரை பூசுறது, உத்தராக்கம் அறிவது. இது உள்ளத்துக்குள்ள தியானம் செய்வதற்கு 2 துணையாக இருக்கும். ஆமா, மனசுக்குள்ள
நல்ல விபூதிய சிவசிவா சிவசிவா என்று கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உனது அருளால் துருவாய் முடிய சிவாய நம சிவாய நம சிவாய நம என நீரடித்தேன். இதுல ஒரு மனம் மாறும். அதனாலதான் உமாபதி சிவன் என்ன சொல்லுகிறார், வெந்நீரும் பேடமும் பூசையுமே மெய்யென்றார். பூசை செய்வதற்கு முன்னால என்ன அடிப்படை? வெந்நீர் பூச வேண்டும். பிறகு திருவேடம் உருத்தராக்கம் தைக்க வேண்டும். இது மனம் ஊட்டுவதற்கு என் வாழ்நாள்ல நான் சிறுபிள்ளையா இருக்கிற காலத்துல எப்படியோ நான் செய்த புண்ணியமோ எங்கள் பெற்றோர்கள் செய்த புண்ணியமோ எனக்கு கிடைத்த நல்ல ஆசிரியர்களோ தெரியவில்லை. ஆனா உருத்தராக்க அணியன் விருப்பமா இருக்கும். விபூதி அணியனும் விருப்பம். தலைக்கு கைக்கு எல்லாம் செய்து வைத்திருக்கிறேன். 1000 ருத்ராட்ச அணியனும் கொத்து மாலை பண்ணி வச்சிருக்கேன். சில பூஜா காலங்கள்ல அதை அணிந்து நான் உருத்திராக்கம் அணியாமல் பூஜை பண்ணுகிற இடத்துக்கும் உருத்திராக்கம் அணிகிற பொழுது என் மனம் ஒன்றுவிடுவதற்கு உள்ள வேறுபாட்டை என்னாலேயே உணர முடிந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், சில நாள் வகுப்பெடுக்கிற பொழுது உருத்திராக்கம் அணிந்தால்தான் தெளிவா சொல்ல முடியும். அது ஒரு வேஷம்னு எனக்கு தெரியல. என்னுடைய உயிரை கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்கிற ஒரு சின்னவர். அப்படியே சொல்றாங்க பாருங்க பெரியவங்க. எனவே ஆகருடனம் அப்படின்னா நம்முடைய உள்ள வெளியில போகாம நிறுத்தணும். அதுக்கு ஆடை, குளிக்கிறது, விபூதி அணியறது, உருத்திராக்கம், இந்த 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேற ஒண்ணு புத்தி வைக்க வேற பக்கம் போகக்கூடாது. அதை ஒரு போட்டிட்டு சொன்னாங்க, புத்தியில் பொருள் புலப்படுத்துவை போற்றி. இப்ப ஆகரணம்னா வெளியில போகணும், உகரணம்னா உள்ள செய்வது, நம்ம மனசுக்குள்ள செய்யணும். இனி என்ன திசையில் அமைய வேண்டும்? ஒன்று, பேரின்பத்தை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி அமர வேண்டும், வடக்கு நோக்கி நின்று பூஜை செய்ய. இனி உலகியல் இன்பங்கள் பெற வேண்டும், போக விருப்பம், வடமொழியில போக காமிகள் சொல்லுவாங்க. அவங்க கிழக்கும் மாலையில மேற்கும் 6 குளங்கள்ல எதிர்நோக்கியும் இருக்க வேண்டும். நல்ல வீடு, வாசல், காரு, பங்களா அப்படி எல்லாம் இருக்கணும்னா கிழக்கு நோக்கி, மாலையில மேற்கு நோக்கி, 6 குளங்கள்ல எதிர்நோக்கி இருந்து இந்த சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். ஆனா பொதுவா எந்த கோவில்ல பூசை பண்ணீங்கனாலும், பரார்த்தமானாலும் ஆன்மார்த்தமானாலும் வடக்கு நோக்கி செய்வது மிகச்சிறப்பு. அது ஒரு சிறப்பான ஒன்று. இன்னைக்கு நீங்க திருக்கோவில்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த தீர்த்தம் விழுகிற கோமுகு என்பது எந்த திசையை பார்த்து கோயில் இருந்தாலும் வடக்கும் கிழக்கும் தான் அமைப்பார்கள். கோவில்கள்ல பார்த்தா அந்த அமைப்பு தெரியும். இனி இந்த அண்டத்தில இருக்கிற அந்த ஆகருடனும் வெளியில் செறிவது, உட்கருடன் உள்ள செறிந்து, பிறகு பிண்டத்துக்குள்ள இருக்கிறது வெளியினது உள்ள போய் ஒன்று ஒன்று முரணாகாமல் ஒத்துழைக்க வேண்டும். வெளியில் இருக்கிற சக்தி, உடம்புல இருக்கிற வெளியில் இருக்கிறது, உள்ள இருக்கிறது, 3 ஒரே நிலையில வரணும். ஆமா, ஒண்ணு இந்த அண்டத்துக்குள்ள இருக்கிறது, உடம்பு பிண்டம் பிண்டத்துக்குள்ளில் இருப்பது, இதுக்குள்ள இருக்கிற சக்திகள், இது ஒன்றுக்கொன்று எதிர் திசை இல்லாமல் ஒத்து நிற்கிற பொழுது உயிருக்குள்ள இருக்கிற ஆத்மா சக்தி வலுவெய்தும். இப்ப 3 ஞாபகம் வச்சுக்கணும்.
அண்டம் பிண்டம் ரெண்டும். அப்போ வெளியில இருக்கிற ஆகரணமும் அதில் இருக்கிற உள் சரீரம். பிறகு இந்த உடம்புக்குள்ள அண்டத்துல இருக்கிறதே பிண்டம், அது உள்ள மாறாமல். அப்போ தியானம் வலுவெய்தும். இன்னைக்கு சில பேர் சில இடங்கள்ல உட்கார்ந்தா அப்படி நல்லா, அது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா மனம் ஒன்றுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் நல்ல அதிர்வு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அதனாலதான் ஒரே இடம் பூஜை ரூம்னு வச்சுக்கிறது. அந்த இடத்துல அந்த ஒலி அதிர்வுகள் அப்படியே இருக்கும். அஞ்செழுத்து சொல்லி, திருமந்திரம் சொல்லி, திருநீற்று பட்டம் அங்க இருக்கு, பெருமானுடைய திருப்படங்களோ திருமேனியோ இருக்கிறது. அங்க உட்கார்ந்தா மனத்துல ஒரு அதிர்வு கிடைக்கும். ஆமா, அந்த மாதிரி செய்ய வேண்டும். பிறகு முத்தியை பேரின்பத்தை வேண்டுபவர்கள் வடக்கு அந்த சூரியனுடைய அந்த கரணங்கள் சக்தியோடு 6 குளங்கள்ல செய்கிற பொழுது வலுக்க செய்யும். இப்படியாக நமக்கு இதற்கு காரணம் காட்டுகிறார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற அனுபவம். நியாயமா ஞானாசிரியர் உபதேசத்துலதான் தெரியுமே தவிர இது பெரிய நூல்ல பார்ப்பது அல்ல. இனி பூமி சுத்தி செய்கிறோம், அது எதற்காக? அதாவது தண்ணியை கொண்டு வந்து நாம பூஜை பண்ணுகிற இடத்தை தூய்மை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனம் அடங்க வேண்டும் என்றால் புனிதமான இடத்தில் இருந்தால்தான் மனம் அடங்கறதுக்கு வழி என்ன? தூய்மையான புனிதமான இடம். இனி பீடம், அதாவது அனுஷ்டானம் பண்ணுகிற பொழுது பூமிக்கு மேல ஒரு துணி விரிச்சோ அல்லது பாய் விரிச்சோ அல்லது பலகை போட்டோ அல்லது ஒரு மான் தோலோ புலித்தோலோ போட்டுத்தான் உட்கார வேண்டும். ஏன் என்றால் அந்த வெளியில் செரிகிற உள்ளமும் உள்ளே செரிகிற அந்த சக்தியும் ஒரே நிலையில் இருக்கும். அது வடமொழியில ஆகர்ஷணம் உக்கர்ஷணம் சொல்றார். இப்படியாக அந்த பூமி சுத்தி, அந்த பூமியில மந்திரத்துல அஸ்திரம்னு பேரு, தீர்த்தத்தை சிவா என்று தெளிக்க வேண்டும். கணபதி விநாயக பெருமான் குருநாதரை. இப்ப கணபதி ஏன் வணங்க வேண்டும்? விநாயக பெருமான் பிரணவ சுரூபமாக இருப்பவர். எனவே ஓம் என்ற வடிவத்தில் இருப்பவர். அதனால் விநாயகரை முதல்ல வணங்க. எந்த பூஜை செய்தாலும் விக்னேஸ்வர பூஜை, விக்கினங்களை நீக்கக்கூடிய கடவுள் என்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான் என்று 11ஆம் திருமுறை சொல்லுவது தெரியுது. அதே மாதிரி தனது அடி வழிபடும் அடியவர் இடர்கடி கணபதி என்று திருஞான சம்பந்த சுவாமிகள் நாம் காட்டுகிறார்கள் இல்லையா? சுக்கலாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் விக்னோ உபசாந்தையே தியாகே விக்னோ உபசாந்தையே. நமக்கு ஒண்ணும் மொழி தடங்கையாது, மனசு அடங்குனா சரிங்க. யாருக்கு எந்த மொழி வருதோ அந்த மொழியில அந்த விருப்பமான சொல்ல சொல்லி அந்த விநாயகர். பிறகு குருநாதர் தான் 5 எழுத்து வடிவில் எப்படி சாமி இருக்கிறார், அதுல அருவம் எப்படி, உருவம் எப்படி, அருவருவம் எப்படி என்றெல்லாம் நமக்கு சொல்லக்கூடியத குருநாதர் காட்டுகிறார். அப்போ உபதேசம் செய்த குருமூர்த்தியை தியானிக்க வேண்டும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, குரு என்பது கு ரு என்ற பொருள்ல வரும். அதாவது கு என்பது இருட்டு, ரு என்பது நீக்குபவன். எனவே அறியாமையை போக்குபவன்.
இன்னொரு உரை சொன்னாங்க, மலத்தை நீக்குபவன் குருநாதன். இதுல அப்பா, அம்மா நமக்கு மொழி அறிவு சொல்லி கொடுத்த வாத்தியார். இவர்களுக்கு வித்யா குரு என்று பெயர். அப்பாவும் குருதான், அம்மாவும் குருதான். ஏன்னா அவங்க உலகில பலவிதமான உபதேசத்தை செய்து வச்சிருக்கிறார்கள். அப்பாவும் அம்மாவும் சொல்லி தரலைன்னா வாதியார் கூப்பிடுவோமா? அப்பாவும் அம்மாவும் சொல்லி தரல காலையில பல்லு விளக்கு தெரியுமா? இல்ல அப்பா அம்மா சொல்லி தரல உட்கார்ற புத்தி வந்திருக்குமா? திடீர்னு பெரியவங்க வர்றாங்க, ஏதாவது தூக்கி அப்படி போடுறோட்டு பெரியப்பாடா செய்யக்கூடாது, பெரியவங்களை வணங்கணும். உடனே அவன் சரி. அப்படி கேட்டவர்கள் தானே நாங்கள் கண்டிப்பாரு. எங்கள் தந்தையாருக்கு 94 வயது ஆகிறது. நான் பணி நிமித்தமா வெளியில போவேன். இப்போ கூட சொல்றாங்க, சாமி நீ ஒரு கூட்டத்துக்கு போனீங்கன்னா அவங்க எல்லாம் தூங்குறதுக்கு தேவையானதை இருக்குதான்னு பார்த்துட்டு தூங்கு. அந்த திருக்கூட்டத்துல அடியார்கள் எழுவதற்கு முன்னால நீ எந்திரிச்சு அவங்களுக்கு தொண்டு செய். நேற்று கூட எனக்கு சொன்ன. அப்ப அவர் உபதேசம் தான் செய்திருக்கிறார். இப்படி ஒன்னொன்னே நினைச்சு பார்க்கணும். எதாச்சியா அப்படின்னு. எனவே அப்பா, அம்மா, மொழி அறிவு பாடம். இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், ஹிஸ்டரி டீச்சர், இவங்கெல்லாம் வித்யா குரு. அதுக்கப்புறமா தீட்சை செய்து வைத்திருப்பார்கள். அவர்கள் தீட்சா குரு. பிறகு உண்மை ஞானத்தை நூல்கள் படி ஆக்கப்படும் ஞான குரு. அதன் பிறகு இறைவனே குருவாக வருதல். அப்ப வித்யா குரு, பிறகு தீட்சா குரு, ஞான குரு, பிறகு தாய் தந்தை குரு. இப்படி ஐவகையோர்கள். இவர்கள் தெய்வமாகவும் மல நீக்கத்திற்கு வாயில்களாகவும் இவர்கள் எல்லோரும் குருதரப்படுவார். மறுக்கவே முடியாது. ஆக இறைவனே குரு லிங்க சங்கமத்தில் நின்று வழிபாட்டை ஏற்பார். இது இறைவனுக்கே சொல்லப்பட்ட நியதி. அதில் மந்திரம் என்பது இறைவனை விநாயகனை வேண்டுதல். பிறகு அவருக்கு முத்திரை தலைகளை குட்டுதல், கும்பிடுதல். இந்த தலையில குட்டுறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த உடம்புல இந்த கை, இந்த காலு வலது பக்கம். நம் உடம்புல வலது பக்கத்தை இயக்கிற மூளை இடது பக்கத்துல இருக்கு. இடது பக்கத்தை இயக்கிற மூளை வலது பக்கத்துல இருக்கு. இந்த கை வேலை செய்யணும்னா எந்த மூளை வேலை செய்யணும்? இந்த மூளை. எனவே இங்க குற்றம் வச்சாங்க. இது வேலை செய்யணும்னா இங்க இப்படி குற்றம்ங்கிறாங்க. என்ன அழகான நெறி பாருங்க. சில பேருக்கு உடம்பு முடியல, இப்படி குற்ற விஷயம் வேற. ஆனா இப்படிதான் விநாயகர் இப்படி குட்டி இந்த காதை பிடிச்சு, ஏன்னா இந்த காது விரிவாகனாத்தான் செய்தி உள்ள போகும். அதை பிடிச்சு கீழே உட்கார்ந்து வேற. என்னமோ இதெல்லாம் சொல்ல முடியாது தவிர நடைமுறையில இன்னும் அந்த நல்லூழ் எனக்கு இன்னும் போதவில்லை என்பதுதான் என் நிலைமை. என் நிலைமை. நம்ம சைவத்துல மட்டும்தாங்க உடற்பயிற்சியும் உள்ள பயிற்சியும் கொடுத்தாங்க. இந்த உடற்பயிற்சி என்பது தோப்பு கணம் போடுறது, தலையில குட்டுறது, கோயில வளமா வருவது, கீழே விழுது. இதுக்கு நிகர உடம்புல உலகத்துல எந்த உடற்பயிற்சியும் கிடையாது. நீங்க தண்டை தூக்கி சுத்தினாலும் சரி, அந்த இதை தூக்கி எந்த உடற்பயிற்சியும் நடக்குது. பிராணாயாமம் எல்லாத்துக்கும்
பிராணாயாமம் மூச்சு பயிற்சியினர் வந்துடும். ஆனா என்ன செய்யறது? காசு கொடுத்து மிஷினை வாங்கி வச்சு ஓடினா ஓடுமே தவிர கோவில சுத்தணுங்கிற அறிவை வரலையே. ரோட்ல டாக்டர் சொல்லி ரோட்ல நடந்தா நடப்பே தவிர கிரிவலம் வருவோம், மலை ஏறுவோம், விநாயக பெருமானுடைய கோவில ஒரு 10 முறை சுத்துவோம், வரலையே. இப்படி அந்த இறைவனை விநாயகனை வணங்க வேண்டும். இனி நீரை சுத்தி செய்தல். நம்மள பியூரிஃபை வாட்டர் இல்லையா? அதல்ல, அந்த நீரில சிவமும் சக்தியும் கலந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். சிவசக்தி. ஆமா, அதான் பாரிடு நீரடை நான்காய் நின்றாய் புத்தி என்று கூப்பிடும். அதுல நாம் செஞ்ச வினை மந்திரங்கள் வழியா, கிரியை வழியா, பாவனை வழியா மூன்றாலும் வரும். அதுல மந்திரம் என்பது அதிசூக்குமம், கிரியை என்பது தோலம், பாவனை என்பது சூக்குமமான. இது நமக்கு நலன் பற்றி தெரியாதனால அசாந்திரமா இருக்கிறோம். அந்தந்த மந்திரத்துக்கு அதிதேவதைகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த ஜல சுத்தி செய்கிற பொழுது 8 கிரியைகள் சொல்லுகிறார்கள். அந்த தீர்த்தத்துல அதாவது சிவசக்தியாக இருப்பதை பூசப்படுற உணவுக்கு 8. 1 நெரிச்சனம், 2 புரோச்சனம், 4 தாடனம், 5 அபியுச்சனம், 6 தாளத்திரையும், 7 திப்பந்தனம், 8 அவமுண்டனம். இப்படி நமக்கு அது நமக்கு 8 வகையான நிலைப்பாடுகள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதுல தேனுமுத்தர வரைக்கும் வந்துடும். ஆக ஜலசுத்தி செய்ய பொழுது செய்யக்கூடிய செயல்பாடு கிரியை. அது ரொம்ப எளிமையானதுதான். ஆனா அது பயிற்சிக்கு வரணும். அது என்ன என்பதை அடுத்த வகுப்புல, என்ன இது அடுத்த சாதனைகள்ங்கிறதுனால இது நாம் சாதிக்க பிறந்தவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய முறையில் இது தேவை என்பதற்காக கொஞ்சம் விரிவாக பெரியவர்களும் காட்டி இருக்கிறார்கள். நீங்களும் பெரிய மனசு பண்ணி கேட்கறதுக்கு தயாராகிறீங்க. சொல்லக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்ற கருணையையும் உங்கள் திருவடிகளையும் கண்ணீரால் கழுவி எத்தனை ஜென்மத்துல செய்த சௌண்டியமோ இந்த ஆழமான கருத்தை சிந்திக்க வைத்தீர்கள். அது சென்ற வகுப்பு என்னுடைய வினை காரணமாக விட்டது. இந்த வகுப்பு உங்கள் நல்வினை என்னையும் இழுத்து சென்றிருக்கிறது என்ற சத்தியத்தை உங்கள் முன்னால் கூறி இந்த அளவில் இன்றைய வகுப்பை திருச்சிட்டம்பலம். ஐயா சிவாயிரமங்கய்யா. அத்தாவும் நடிகன்னு சொல்லுங்கய்யா. சரி. சிற்றம்பலம். அத்தாவும் நடிகேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய் எத்தனையும் அறிய நீ எளியானாய் எனையாண்டு கொண்டு இனிதாய் என்று கொண்டாய்.